அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடன் பயிர் சேர்க்கவும் மேலாண்மை இந்த பாட்டிலேருந்து வேளாண்மை சார்ந்த செயல்கள் பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. நாட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் உணவு, உடை, அப்புறம் நீர் இதெல்லாம் அவசியமாக இருக்குது. அப்புறம் இடம் எல்லாமே அவசியமாக இருக்குது. இது 2001 1991 2001 கரெக்டில் இருந்த ஆண்டில் மக்கள் தொகையோட பெருக்கம் 21.34% இருந்தது. இது 2050ஆம் ஆண்டில் 20% உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு தேவையான உணவு நம்ம உற்பத்தி செய்யணும்னா பயிர் சாகுபடியில் அதிகமாக ஈடுபடணும். அது மட்டும் இல்லாமல் மண்ணோட வளத்தையும் கூட்டணும். எல்லாத்தையுமே நம்ம நல்லா செய்யணும். அப்புறம் பயிர் சாகுபடி அடிப்படை செயல்களில் நிலத்தை தயார் செய்தல் நிலத்தை தயார் செய்தல் உரமிடுதல் அப்புறம் சமன்படுத்துதல் எந்திரம் மூலமா சமன்படுத்துறாங்க. அதுல உழுதல் 2 விதமா செய்யப்படுது. ஏர் மூலமா செய்யறாங்க. அப்புறம் எந்திரம் மூலமா உழுறாங்க. அடுத்து சமன்படுத்துதல் எந்திரம் மூலமாவும் பண்றாங்க. அடுத்து மண்வெட்டி அதை வச்சு கூட செய்யறாங்க. உரமிடுதல் இயற்கை உரமும் செயற்கை உரமும் மண்ணுக்கு நிலத்தை உழுதல் போது உரத்தை போடுறாங்க. அடுத்து உரமிடுதல்ல 2 வகை இருக்குது. விதைத்தல்ல தூவுதல் இருக்குது. எந்திரம் மூலமா விதைக்கிறாங்க. தூவுதல்ல மண்ணு உழவு செய்யும் பொழுது அந்த ஈரமா இருக்கும்போது இந்த விதை தூவி விதைக்கிறாங்க. எந்திரம் மூலமா எந்திரம் 3 கூம்பு மூலமாகவும் எந்திரத்து மூலம் விதைக்கிறாங்க. அடுத்து நீர்ப்பாசன முறைகள்ல பாரம்பரிய முறைகள்ல ஏற்றம், கப்பி, சங்கிலி மூலம் இருக்கிறாங்க. அடுத்து நவீன முறைகள்ல தெளிப்பு நீர் பாசனம், தேர் நீர் பாசனம், கால்வாய் நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் இதெல்லாம் இருக்குது. அடுத்து சேமித்தல்ல நிறைய வகைகள் இருக்குது. உணவு சேமிச்சு வச்சாதான் அடுத்து வரவங்களுக்கு உணவு இருக்கும். அதுக்கு நிறைய பயிர் சாகுபடி செய்யணும். நன்றி.